அன்னை ரைட். K.S. பாலச்சந்திரனை ஈழத்தமிழர்கள் மத்தியில் மிகவும் பிரபலப்படுத்தியது இந்த அன்னை ரைட் தான். 1973 இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் 6ஆம் இலக்க கலையகத்தில் பார்வையாளர்கள் முன்னிலையில் தயாரிக்கப்பட்ட குதூகலம் நிகழ்ச்சியில் நடிக்கப்பெற்ற அன்னை ரைட் நகைச்சுவை சித்திரம் பின்னர் 1974 மிகவும் பிரபலமாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருந்த தணியாத தாகம் என்ற வானொலி தொடர் நாடகத்திலும் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. 1974 யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழ் ஆராய்ச்சி மகாநாட்டின் போது முதற் தடவையாக மேடையேற்றப்பட்ட அன்னை ரைட் பின்னர் மேடையேற்றப்படாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு சகல இடங்களிலும் மேடையேற்றப்பட்டது. அந்த காலத்தில் இதன் ஒலிப்பதிவு நாடா இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் பிரபலம் பெற்றிருந்தது. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் இலங்கையில் இருந்து தெரிவிக்கும் பொருட்களின் பட்டியலில் முக்கிய இடத்தை பிடித்தது. பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை மகிழ்வித்த அன்னை ரைட். நெல்லடி அச்சுவேலி ஆவரங்கால் கத்தூர் நீர்வெளி கோப்பாயா காலம் இல்லாம ஆனா கொஞ்சம் பின்னாடி அடிச்சு விடுங்க. அண்ணராய் அவசரப்படாதீங்கோ, எல்லாரையும் மேத்தி கொண்டுதான் போவேன், ஒருத்தனையும் விட்டுட்டு போக மாட்டேன். தம்பியே அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மிஞ்சால வேறுமே. நீங்க அக்கா தங்கச்சியோட கூட பிறக்க இல்லை, நீனும் சரியான ஹோட்டல்ல சாப்பிட இல்லை பொருளோட கொஞ்சம் மிஞ்சால இருக்கணும் இல்லை ஆச்சு. பொடி எனக்கு எத்தனை வயசு? 25 வயசு இருக்கும். ஃபுட்பால் விளையாடுற வயசுல இடுப்புல வச்சுக்கொண்டு நேரி முருகிய நிக்கிறேன். டிக்கெட் எடுக்க விட மாட்டேன் பயமோ ரக்கி விட பொடிக்கனே அருவான் என்ன நீ அருவானோ பாத்தியே முன்னால போட தம்பி. அது என்ன எழுதிருக்கு தெரியுமே? புகைத்தல் விலக்கப்பட்டுள்ளது. யாரோ காதல் விலக்கப்பட்டுள்ளது மாத்தி போட்டால் முந்தி இருந்தது புகைத்தல் விலக்கப்பட்டுள்ளது. நீர் என்ன சிமெண்ட் ஃபேக்டரி புகை போக்கி மாதிரி புக்கு கண்டுபிட்டு கொண்டிருக்கிறேன். ஜன்னலுக்குள்ளார எறியும் கொல்லி கட்டியே இல்லைன்னா நான் உண்மை எறிஞ்சு போடுவேன் ஜன்னலுக்குள்ளார. இந்த காலத்து பொடியல் பாருங்க வேறு வெல்லாதவங்க கண்டபடி கொழுவக்கூடாது. அன்றைக்கு இப்படித்தான் பாருங்க, ஒருத்தனோட கொழுவி போட்டு நான் வந்து வேலை ஸ்டைலாக ஃபுட்பால்ல நின்றானா அவன் ரங்கி போய்க்கு எட்டி குட்டி போட்டு அண்டையிலிருந்து பாருங்க கொழுவுற நாட்களில் ஃபுட்பால்ல நிற்கிறதில்ல, ஃபுட்பால்ல நிற்க விட மாட்டா நான் கொழுவுறதில்ல வேலை அவதானம். அண்ணராய் ஒரு தரம் ஃபுட்பால்ல நிற்க கூடாது, எல்லாரும் முள்ளிக்கு வருங்க அல்லாடா ரங்க விடணும். ஒரு தரம் ஃபுட்பால்ல நிற்க விட மாட்டேன். இன்றைக்கு முந்தி பாருங்க இப்படி ஃபுட்பால்ல கிணபேர் நின்றால் ஒரு வேலை செய்கிறேன்னா இப்போ செய்கிறது. முந்தி கிணபேர் ஃபுட்பால்ல நின்றா ஒரு வேலை செய்கிறேன்னா என்னண்டா பாருங்க, எல்லாரும் முள்ளுக்கு ஏறவனும் இல்லாட்டா ரங்கவனும் இல்லாட்டா பஸ் போகாதன்னு சொல்லி போட்டு நான் கீழே நிலத்தில் ரங்கி நிற்கிறேன்னா இப்போ அப்படி செய்கிறேன். அன்றைக்கு இப்படி தான் பாருங்க கிணபேர் ஃபுட்பால்ல நின்றாங்க. நான் சொல்லி அழுத்து போய் கீழே ரங்கி நிலத்தில் நின்றேன். உள்ளுக்க நின்ற படு அவங்க மணி அடிக்கப்பட்டுட்டான். மணி என்னன்னு தெரியாத நான் கீழே இறங்கி நின்ற விஷயம். 2.5 கட்ட தூரம் திரத்தி போய் 1.5 கட்ட தூரம் டாக்ஸியில் போயில்லை பஸ்ஸை பிடிச்சேன். அண்டையில இருந்து இந்த விளையாட்டை விடுறேன். அப்போ அந்த கொட்டனை விட்டுட்டு போனேன். அது பத்திரமா நிக்க விழாது, ஏதோ தூண் பிடிச்ச மாதிரி இறுக்கி பிடிச்சோன்னு நிற்கிறீர். தம்பி முன்னால இருக்கிற ஐயாவோட கோபமே ஒட்ட பேப்பர் தள்ளி முன்னுக்கு கிட்ட நில்லுங்க. நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். முன்னால 2 பேர் நிற்கினோம், என்ன கதைக்கினம் என்று பேரன் வீட்டில் சொல்லி போட்டு வராது. பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், படிக்க போகிறேன், டியூஷனுக்கு போகிறேன், என்ன கதைக்கினம் என்று பேரன் அன்றைக்கு வாரதுன்னு சொல்லி போட்டு பிறகு வேற இல்லை. நான் இப்படி வாரது நான் வரைக்கும் உங்களோட கொப்பர் குட்டனோட நிற்கிறார். நான் பயத்தில் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். என்ன சொன்னாலும் உங்களுக்கு உண்மையா என்னில வேறுப்பாமில்லை என்ன தம்பி? கொஞ்சம் முன்னால இறக்கி நில்லும், தங்கச்சி கொஞ்சம் மிஞ்சால இறக்கி வான, அண்ணன் கொஞ்சம் மறுக்கி பிடி. என்ன இது விலாபத்தா வரும் போல கிடாக்கு. உதார் மணி அடிச்சது அப்போ உடனே குட கொழுவுற கம்பி என்று நினைச்சீரு. மணி அடிக்கிற கம்பியில குடைய கொழுவி போட்டு தொங்கி பிடிச்சு கொண்டு நிற்கிறார். கலட்டும் காணும் கூடைய என்னது மேன்மார் கூடையோ? ஓ மேன்மார் கூட என்ன ஒழுகாது. இப்ப மணி அடிக்கிற கம்பியில குடைய கொழி போட்டு மேன்மார் கூட ஒழுகாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். கலட்டும் காணும் கூடைய அணுறாய் தம்பி தாரன் பொறுமை அந்தரிக்கிறீர். உங்களோட மிச்ச காஜில என்ன செல் அடிச்சு விழுந்து என்ன வீடு திருப்பி கட்ட போறேன். பொறுமை ஒரு 5 மிச்ச காஜுக்கு அண்ணி ஆண்டு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தான் சொல்றேன் ரகசியம், யாராவது மிச்ச காய் தாங்களா கேட்டாலோடைய நான் கொடுக்க மாட்டேன். அப்படின்னு மிச்ச காய் கேட்கறதுக்கு ஒரு வழி இருக்கு பாருங்க. என்னன்ட்டு அண்ணி அண்ணன் மிச்ச காஜு சுரண்டு என் யூனிஃபார்ம் கிழிஞ்சு, யூனிஃபார்முக்கு இருக்கிற ஷர்ட்டு கிழிஞ்சு, ஷர்ட்டுக்கு இருக்கிற பெனியன் கிழிஞ்சு, உடம்பில் சுரண்டு மட்டும் நான் திரும்பியும் பார்க்கலாம். அப்படின்னு மிச்ச காய் கேட்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்க.
தப்பி தவறி அப்படி மிச்ச காசு என்னட்ட கேட்டினம் என்றால் 10 ரூபா தந்துட்டு 2 ரூபா போக 8 ரூபா காசு மிச்சம் கொடுக்க வேணுமெண்டா ஒரு வேலை செய்யும் 25-50 சில்லறை குத்தியா கொடுத்தது. அவர் கை நிறைய காசை வாங்கி கொண்டு மேலையும் படிக்க மாட்டார் கீழையும் படிக்க மாட்டார். கையில கிளி குஞ்சு பொத்தி பிடிச்ச மாதிரி பொத்தி பிடிச்சு கொண்டு நிற்பார். எப்படா ரங்குவம் ரங்கி இந்த கையை விரிச்சு காசு எண்ணுவோம் என்று காத்து கொண்டு நிற்பார். நான் மணி அடிப்பேன். மணி அண்ணன் அடுத்த ஹோட்டை தான் பஸ்ஸை கொண்டு நிப்பாட்டுவார். ரங்கி நிலத்துல காலை ஊண்டி கையை விரிச்சு எண்ணி பார்ப்பார். 2-3 ரூபா குறைஞ்சிருக்கு. பஸ் மறந்து இருக்கு. இந்த பஸ்ஸை திரட்டி கொண்டு நான் டாக்ஸி பிடிச்சு கொண்டு போறதோண்டே என்ன திட்டி விட்டா போய் இன்னும் ஒரு புது நம்பர் பஸ்ஸுக்குள்ள தங்கச்சி மேல் கனவேர் இருந்தால் தம்பி மேல் மிச்சம் கீழாயினம் 25% மிச்சம் கீழாயினம் வெக்கத்தில் தூர இருந்து ஒன்று மெலிசா கையை காட்டி கப்பினம் அனோய் 25 cents அனோய் 25 cents. நான் அந்த பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டேன். வேறு மணி அடிச்சது 6 பேர் ரங்குறதுக்கு 6 தரம் மணி அடிக்கிறீர்கள். டாங் 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 6 தரம் அடித்தால் பஸ் நிற்காது காணும். நின்று போகும். கண்டறியாத மீசோட முடிச்சிரு தம்பி கொஞ்சம் மறைக்கு நில்லுங்கோவன். எல்லாரும் கொஞ்சம் முன்னுக்கு போங்கோவன். உங்களை சொன்ன பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் முன்னுக்கு போகணும்னு நினைக்கிற ஒரே ஒரு சீவன் நான் தான். அண்ணா ஹோல்ட் ஆன். புறாப்புறக்கு தம்பி அங்கே ஒரு ஒட்டகச்சிவிங்க இங்கே ஒரு ஒட்டகம். ஏன் காணும் இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நுழையிற நீங்கள் அக்கா தங்கச்சியோட கூட புறாக்கீங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு நுழைஞ்சு கொண்டு தான் கையை நட்டுறீ ஒட்டகச்சிவிங்க மாரி. இங்கே இறக்கி நில்லு. கடவுளே, நானும் தெரியாம பேசி போட்டேன். அது தம்பியில் தங்கச்சி தான். தங்கச்சி அண்ணன் லோங்ஸே கவனம் பாஞ்சரக்கா உடுப்புகள் மேலும் மோசம் பாருங்க. தம்பி 2 ஆண்டு முதுகில ஓங்கி தட்டினா திரும்பி பார்த்தா தங்கச்சியா கிடா. தங்கச்சி ராஜாத்தி கொஞ்சம் முன்னால போன என்று தட்டாமல் தடவி சொன்னா திரும்பி பார்த்து மீசியோட முடிச்சுறான் போட்டி. உடுப்புகள் மேலும் மோசம் பாருங்க. அன்றைக்கு இப்படித்தான் ஒருத்தர் இன்டர்வியூக்கு போவோண்டு இந்த பஸ்ஸில் வந்தவர். படுபாவிக்கு ஜை கட்ட தெரியும். யாராவது தெரிஞ்ச ஆளை கேட்டு கட்டி இருக்கலாம். இவன் தானே ஜை கட்டி பழகி இருக்கிறான். சுருகுதளமா கட்டி கொண்டு இவர் வேலை ஸ்டைலா வந்து நின்றார். பஸ்ஸுக்கு பக்கத்துல ஒரு கட்ட கிழவன் நின்றார். மணியண்ணன் மாடொண்ட கண்ணிட்டு ஜடம் பிரேக் போட பக்கத்துல நின்ற கட்ட கிழவன் பார்த்திருக்க எல்லா வாரிலையும் ஒவ்வொருத்தரும் தொங்கினம். நான் பிடிக்க ஒரு வாரில்லையேங்கின கிழவன் இவற்றை ஜைய கண்டு பாஞ்சட்டி ஜைய பிடிக்க சுருதளம் முருகி அவர் இப்படி நிற்கிறார்மே. ஓத்துக்கு இன்டர்வியூக்கு போறது காய். நான் பக்கத்துல இருந்த மனுஷனிட்ட நல்ல காலம் சின்ன வில்லு கத்தி கொண்டு இருந்தபடியால் டக்கண்டு வேண்டி ஜைய அறுந்திருக்காவிட்டால் அவர் நேர் எமலோத்துக்கு போய் இன்டர்வியூக்கு நின்று இருப்பார். என்ன தம்பி ஜன்னலுக்களால் எட்டி பாக்குறீர்? மினிமேனில போக போறீரோ? ரங்கி அதுல போய் ஏறுமன்றேன். ஜன்னலுக்களால தலையை நீட்டுறீர். பக்கத்தால போற லோரி தலையே இல்லை கொண்டு போக போறோம். அப்புறம் நாங்கள் உம்மோட வந்து கோட்டில நிக்க வேணும். கொஞ்சம் முள்ளுக்கு இறக்கி தலையை வச்சுக்கொண்டு நில்லுமன் கொஞ்ச நேரம். அச்சுவேலி அண்ணா ஹோல்ட் ஆன். இந்த வாழக்குறை இதுல ஏதாவது பின்னால வரும் பஸ் வருது. பின்னால வரும் பஸ் வருது. அண்ணன் அண்ணன் வாங்க வாங்க. அவர் 2 ஆளா வார 2 ஆள் என்றால் உங்களுக்கு என்னென்ன விலங்கு தானே ஒரேன் பாலி பாவிச்சு போட்டு வா. அண்ணன் வாங்க. தம்பி கண்டக்டர். தம்பி தானே என்ன உங்களை கொண்டு விட்ட தம்பி தானே நான். வாங்க வாங்க தம்பி. நீலச்சட்டி எலும்பு அண்ணன் இருக்கட்டும். அண்ணன் கவனமே முன்னால பிடிச்சு கொண்டிருங்க. அண்ணன் கண்டக்டர் மஜான். பத்தியல முறை மாறுது. ஒன்று தம்பி முறை மற்றது மச்சான் முறை. 2 ஆள் சொன்னேன். அண்ணே எடுங்க அண்ணன். ரைட் அண்ணா ஹோல்ட் ஆன். ஆஜா பிரேக் போடும் இல்ல தெரியாம கேக்குறேன். ஆஜா பிரேக் போடும். இது என்ன டிரைவர் மணி அண்ணன் தான் பிரேக் போட்டது. வேறு யார் பிரேக் போட்டது? அதான பார்த்தேன். இந்த பாசுக்குள்ள டிரைவரை தவிர வேறு ஒருத்தனும் பிரேக் போடும். நாங்கள் இவியலோட வர்றபாடு உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் மிச்ச காய்தார இல்லைன்னு உங்களுக்கு ஒரு கோபம். நீங்கள் வேலை சிம்பிளா நெக்கிரியால் போல கிடக்க என்னையும் மணியண்ணனையும். யாழ்ப்பாணத்துக்கு டபுள் டெக்கர் பஸ் 8 பஸ் வந்த காலத்துல நானும் மணியண்ணனும் தான் வேலை செய்தேன். நாங்கள் மணியண்ணன் டிரைவர், நான் கண்டக்டர். ஒரு நாள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் மணியண்ணன் கொண்டு வந்து 8 பஸ்ஸை அடிச்சு போட்டு நிற்கிறேன். நானும் அன்றைக்கு நல்ல ஸ்பெஷலாக உடுப்பு போட்டு கொண்டு போய் டக்குப்ப டக்குன்னு டிக்கெட் கிழிச்சு கொண்டு நிற்கிறேன்.
ஜனம் கியூவில் நின்று டிக்கெட் வேண்டது புதினமே மியூசியத்துக்கு போனோமா ஒரு கிழவன் ஓடியந்து கியூக்குள்ளால விலத்தி ஓடியந்து தம்பி இந்த மேல் தட்டங்க போது கீழ் தட்டங்க போதுன்னு எனக்கு நான் உடனே வெத்திக்கு சொல்லையில பாடித்தான் சொன்னால் மேல் தட்டுக்கு அச்சி வேலி கப்பு கீழ் தட்ட ஆவரங்கால் கப்பு கிழவன் சொல்லிச்சது ராஜா நான் அச்சி வேலி தான் போகணும்ட்டு படபரண்டு என்னட்ட டிக்கெட்டை பண்ணிக்கொண்டு கிடக்கிட்டு மேலே ஏறி ஓடி மேலே ஏறின கிழவன் நான் மணி அடிச்சு மணியனை நடுக்கிற கடையில படபரண்டு ஓடி அந்த படியாலே என்ன கோட்டை பிடிச்சு எனக்கு கும்மாயிட்டேன் என்னண்டு கேட்டா யாரை காணும் போய் காட்டு கீழ்த்தட்டில் டிரைவர் இருக்கிறான் மேல் தட்டில் அந்த அடி பார்த்தான் டிரைவரை காண இப்படி இடைக்கிட நாங்கள் பாடி விடாவிட்டால் இதுல வேலை செய்யலாது பாருங்க அண்ணா ஹோல்டோன் ஆச்சி புத்தூர் ஆஸ்பத்திரி கவனம் தடக்கி விழுந்து 2 நாள் கூட படுக்க போறேன் கவனம் இறங்கண அண்ணே எடுங்க அண்ணா ரைட் இந்த காலத்து பொடிய பாருங்க அது முன்ன அன்னைக்கு ஒரு பொடியன் கை நிறைய புத்தகத்தோட வந்து பஸ்ஸுக்கு உண்டா நாங்களிடம் தம்பி எப்படி நீர் நல்ல கட்டிக்காரனும் ஓ மண்டிஷன் நான் உடனே வேட்டன் சரித்திரத்திலே ஒரு கேள்வி தம்பி கண்டி மன்னன் கடைசி மன்னன் விக்கிரம ராசசிங்கனுக்கு கடைசியில் ஏற்பட்ட கதி என்ன டக்கண்டு நான் கேட்டேன் பொடியன் உடனே டக்கண்டு மறுமொழி சொல்லி போட்டான் பொடியன் உடனே சொன்னான் அதோ கதிதான் பொடியன் வேலை முன்னான் இன்னும் ஒரு பொடியனை கடன் தம்பி எப்படியா போய் சோதனை எழுதுனியோ டைம் பாஸ் பண்ணுவியோ நல்ல கட்டிக்காரன் போல கிடக்காண்டு பொடியன் சொன்னான் அண்ணா நான் சோக்கா சோதனை எழுதுனான் ஆனால் கட்டாயம் பாஸ் பண்ண மாட்டேன் என்னடா இது சோக்கா சோதனை எழுதுனீங்கன்ற பாஸ் பண்ண மாட்டேன்ற இது என்ன புதினமன்று கேட்டேன் உடனே பொடியன் சொல்லிச்சுது அண்ணன் நான் சோக்கா சோதனை எழுதி போட்டு கேள்வி பேப்பரை கொடுத்துட்டு மறுமொழி பேப்பரை மறந்து போய் வீட்டை கொண்டுட்டேன் பிள்ளைகளுக்கு சரியான ஞாபகம் மறந்துட்டேன் அதுதான் டியூஷனுக்கு போறாண்டு தியேட்டருக்கு போகுதுகள் தியேட்டருக்கு போறாண்டு டியூஷனுக்கு மறந்து போயிருக்கு வீட்டை சொல்லி போட்டு வலிக்கிறது அம்மா இன்றைக்கு ஒரு கிளாஸ் நாளைக்கு இன்னும் ஒரு கிளாஸ் நாளை இன்றைக்கு ஒரு பெரிய கிளாஸ் நானும் பார்த்தேன் இந்த பள்ளிகள் ஒவ்வொரு நாளும் போய் எங்க கிளாஸ் எடுக்குதுகள் வீட்டை வாரவனுக்கு தேத்தனு கொடுக்குறதுக்கான ஒரு பூ போட்ட கிளாஸ் இல்லையே நானும் ஒரு கிளாஸ் இவங்களுக்கு பின்னால போய் வேண்டுவோம்ட்டு ஒரு நாள் டியூட்டி ஓவ் எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு பின்னால போகுது போய் பார்த்தா தானே டவுனில் விஷயம் விளங்குச்சு ராணி தியேட்டரில் சரித்து மனோரா தியேட்டரில் பூமி சாஸ்திரம் ஸ்ரீதர் சினிமாவில் சமூக இயல் தனியாக படித்தாலும் பரவாயில்ல ஜோடியா கொம்பைன் ஸ்டடியில் நடத்துவீனம் அன்றைக்கு இப்படித்தான் பாருங்க ஒரு பொம்பளை பிள்ளை முன்னால இருந்தது ஒரு பொடி பிள்ளை வந்து பின்னால இருந்த நான் அவர் ஏறைக்கிய பார்த்தேன் அவற்ற ஸ்டைல் எனக்கு அவ்வளோ விடிவடையில் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார் இவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் கொஞ்ச நேரத்தால பார்த்தால் முன்னால இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு இவர் பின்னால இருந்து கொண்டு மெல்லிசா இட்டி காலால சுரண்டு அதுவும் நல்ல பிள்ளை போத கிடக்கு ஒரு தரம் பொறுத்தது 2 தரம் பொறுத்தது தண்ணியும் 3 தரம் தான் பொறுக்கும் 3ஆம் தரம் பிள்ளைக்கு சரியான கோபம் வந்தது டக்கண்டு திரும்பி கேட்டது என்ன செய்கிறீர் ஏதாக்க விளங்கிட்டது இவர் உதுக்குற மரமழையும் சொல்ல மாட்டேன் நான் உடனே கையில இருந்த டிக்கெட் புத்தகத்தை மெத்த கைக்கு மாத்திக்கொண்டு கையை பொத்தி பிடிச்சு கொண்டு கிட்டப்போ நிக்கிறேன் இவர் என்ன மறுமொழி சொல்றாருன்னு பார்த்து போட்டு இவருக்கு ஒரு கும்மலுண்டு கும்முமம் என்ன செய்கிறீர் என்று பட்ட கேட்ட உடனே பொடியன் டக்கண்டு சொன்னான் ஏஎல் செய்கிறேன் நான் பொத்தின கையை பிரிச்சு போட்டு பழையபடி வந்து டிக்கெட் புத்தகத்தை அந்த கைக்கு எடுத்துக்கொண்டு பேசாம டிக்கெட் கொடுத்து கொண்டு நிற்கிறேன் கொஞ்ச நேரத்தால பார்த்தேன் பராகம் இவர் எட்டி காலால சுரண்டுறேன் இந்த முறை பாப்பம் பட்டு என்ன சொல்லுது இவர் என்ன சொல்லுது பாப்பம் நான் கவனமா காதை கொடுத்து கொண்டு நிற்கிறேன் கனவேர் மிச்ச காய் கேட்டவே ஒரு தருகம் கொடுக்காமல் அங்க பார்த்தபடி நான் நிற்கிறேன் இவர் சுரண்ட பிள்ளை டக்கண்டு திரும்பி கேட்டது எடுக்கிறீரோ எடுக்க மாட்டீரோ